கிறிஸ்தேசுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் நமக்கு ஒரு நாளை சேர்த்து கொடுத்து அவருடைய கிருபை நிமித்தமாக நம் அனைவரையும் சத்தியத்தின் மூலம் ஒருங்கிணைந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட அவருடைய சத்திய வசனங்களை கேட்கும்படியாக கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். ஆரம்ப ஜபத்தை நம்முடைய அன்பு சோர் வினோத் பாபு அவர்கள் வந்து ஏற்படும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மனு மக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்தி வருவதான அன்பின் நல்ல தகப்பனே, இதோப்பா கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது மேதத்தில் உள்ள மேலான சத்தியங்களை நாங்கள் தியானிப்பதற்கு உங்களை பாராட்டின கிருபைக்காகவும் அன்புக்காகவும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. இதோ அப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருந்த போதும் கூட அற்பமும் குப்பையுமாக இருந்த எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபையினாலே பிரித்து இன்றைய நாளிலும் கூட சகோதர வாயிலாக நீர் உமது வேதத்திலுள்ள மேலான திட்டங்களை எங்களுக்கு தர இருக்கின்றேன். அந்த ஒரு கிருபைக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கோங்கப்பா. சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அது கேட்பவர் மாத்திரமல்லாமல் அதன்படியே நடக்கலாமல் இருக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதிகமாக தந்து ஆசீர்வதித்து வந்தோம்ப்பா. நீர் எங்களை எதற்கு அழைத்தீரோ அந்த அழைப்பிற்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் வாழவும் அதற்கேற்ற குணநட்சத்திரங்கள் அனுதினமும் வளர்ந்து உமக்கும் உங்களுடைய நேசகுமாரனுக்கும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தேவையான பரிசுத்தாவை கூட அதிகமாக தந்து ஆசீர்வதித்து வந்தோம்ப்பா. பேசுகின்ற தாசரையும் நீதாமையை அடைத்து உமது வார்த்தைகளை வழி மட்டும்ப்பா. இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரையந்தும் உமது வீர பிரசன்னம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா. எங்கள் கர்த்தரும் அருமை லட்சமாக இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த சிறிய மன்றாட்டை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இன்று நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு எகிப்திலிருந்து ஏலிம் வரை, எகிப்து டு ஏலிம் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் டைசன் அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதுங்கிற அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் விசேஷமாக நம்முடைய 6 நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதிலும் தேவனுடைய உன்னதமான சக்திகளை குறித்து ஆராய்வதற்கு இந்த நேரத்தையும் இந்த பொழுதையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்னொரு விஷயம்னா, அனுதினமும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவருடைய உன்னதமான சத்தியங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். நம்மளுக்கு இந்த நிலைமையில என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான வேலை இல்லை சரியான ஒரு சம்பளம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் ஒன்று நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறாருன்னா அவரோட சத்தியத்தை அனுதினம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கொடுத்து வருகிறார். இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்ல போனால் ஒன்று இழந்தாதான் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு இழப்பு நம்மளுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்த விடாதபடிக்கு தேவன் அனுதினமும் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட சத்திய வசனங்களை நம்மளுக்கு கொடுத்து வருகிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம் முக்கியமான ஒரு இந்த தருணத்திலே நம்ம கிறிஸ்துவ மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பட்டுள்ளோம். ஸோ டைரக்டா இந்த பாடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து செல்லலாம். ஸோ இந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து ஏலிம் வரை உள்ள வனாந்தர பிரயாணத்தை இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச வனாந்தர பிரயாணத்தை என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வனாந்தர் பிரயாணம் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறத விட இதுல நம்ம அப்படியே அவங்க பிரயாணம் பண்ணக்கூட ஒரு விஷயத்துல அப்படியே நம்மளே அதுல என்ன பண்ணிக்கணும்னா உட்படுத்தி கொண்டாதான் ஆவிக்குரிய இஸ்ரேல் நமக்கு என்ன இருக்கும்னா ஒரு பாடமா இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால நீங்க வெறும் இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை பார்க்க வேண்டாம். நம்மளும் அந்த ஒரு பிரயாணத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா
நம்ம திங்க் பண்ணி நம்மளுடைய அந்த ஒவ்வொரு இடத்த விட்டு ஒவ்வொரு இடம் போகும்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, ஒருவேளை ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருந்தோம்னா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நீங்க உங்க மனதுக்குள்ள நீங்க வந்து அதை சிந்திச்சுக்குள்ள நான் சொல்றேன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தர் பிரயாணம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்த விட்டு ஒவ்வொரு இடம் போகும்போது புதுசாக அவங்க என்னென்ன இது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து அது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது கூட நான் சொல்லிக்கிறேன். ஸோ வனாந்தர பயணம் ரொம்ப லேட்டாகவும் நினச்சிருக்காதீங்க. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்தந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் இடத்துல என்ன ஒரு பாடம் இஸ்ரேல் ஜனங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, தேவன் நம்மளுக்கு என்ன கொடுக்க போறார் அப்படிங்கிறது இந்த பாடத்துடைய ஒரு நோக்கம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு பாடம் நிழலும் பொருளும் அடிப்படையிலான ஒரு பாடமாக கூட இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து அப்படின்னாலே நம்மளுக்கு இமீடியட்டாக யார் ஞாபகத்துக்கு வராருன்னா மோசே, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ நல்லா கவனிக்கலாம், பார்வோனுடைய இருதய கடினம் எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை வாதைகள் கொடுத்தாலுமே பார்வோனுடைய மனசு என்ன இல்லைங்க, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல விட்டு போடுவதற்கு அவர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. ஆனா தேவனே சொல்றாரு மோசே கிட்ட போய் இன்னும் நான் ஒரு வாதையை நான் கொடுப்பேன், அந்த வாதையை அவனே என்ன பண்ணா அவனை கூப்பிட்டு சொல்லிடுவான் பாரு அப்படின்னு சொல்லி தேவனே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அது என்ன வாதைன்னு நமக்கு தெரியும், 10வது வாதை. இந்த 10வது வாதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஒரு வாதை. இப்ப பாருங்க, இப்ப இருக்கிற இந்த கொரோனா சூழ்நிலையில எல்லா வீட்லயும் வந்து ஒரு இறப்பு இருந்தா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அது எகிப்துல இருந்துச்சு. அதை விட இந்த தலைச்சன் பிள்ளை அடுத்த சந்ததி உருவாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வாதை தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் வந்து அங்க கொடுத்தார். இதே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அந்த நிலைக்காலில் பூசலைன்னா சங்காரத்துவதை என்ன பண்ணிடுவாங்க, அவரும் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்சென் பிள்ளை என்ன பண்ணுவார்னா இஸ்ரேல் வீட்டுக்கும் அது வந்து என்ன ஆகுங்க பொருந்தும் இந்த ஒரு கட்டளை அப்படிங்கிறது கூட ஒரு பார்க்கலாம். ஸோ நல்லாவே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு அரமனசோட பார்வோன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து அனுப்புறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்ச ஒரு காரியங்கள் தான். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட வீட்டு தலைச்சன் பிள்ளை காக்கப்படணும்னா அவங்க என்ன பண்ணணுங்க, ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவங்க தெரிந்தெடுத்து அதை அடிச்சு புசிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஸோ பார்வோன் கடைசியை கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே ஆரோனை கூப்பிட்டு என்ன பண்றாருங்க, நீங்க இங்க விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா கட்டளையாவே என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. அது சொல்ல போனா அவர் அரமனசோட கொடுக்குறாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டா இந்த அடிமைக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா எகிப்து ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுகபமாக வாழ்ந்து பழகிட்டாங்க. இந்த அடிமை செங்கல் சூர்கரை வேலை இதெல்லாமே யார் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் இஸ்ரேல் ஜனங்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இவங்க போயிட்டா பார்வோனுக்கு வந்து அந்த எகிப்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிறதுனாலயே அவன் மனசு எப்படி இருக்குன்னு ஒரு அரை மனசாவே இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்றாருன்னா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ராத்திரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா பூசிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்ணாங்க கடந்து ரொம்ப வேகமா என்ன பண்றாங்கன்னா எகிப்துல இருந்து கிளம்புறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37 இருந்து 38 வசனங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேஸை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். போதுங்க பாருங்க, முதல்ல எங்க இருந்தாங்கன்னா ராம்சேஸ்ங்கிறது எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ராம்சேஸ்ல இருந்து தொடர்ந்து அவங்க எங்க வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடையா தான் அவங்க பிரயாணம்னாலே அந்த கால்நடையா தான் போறாங்க. புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் சொல்றாங்க வசனத்துல. இன்னும் சொல்ல போனா அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான மிருக ஜீவன்களும் போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயம்புத்தூர் பட்டணமே காலி செஞ்சுட்டு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் எகிப்துல இருந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மோசே வழி நடத்தி கொண்டு இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போறாரு. அப்ப பாருங்க அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எகிப்தியர்களுக்கு அது வந்து உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும். முக்கியமா பார்வோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருத்தமா தான் இருக்கும். இவங்களை விட்டா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படி. ஏன்னா இங்க இருந்து சைடு பார்த்தா இவங்க வச்சிருந்தா என்ன ஆகுதுங்க, தலைச்சன் பிள்ளை வேற இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிறத நீங்க கூப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி பார்வோன் என்ன பண்றாருன்னா அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ முதல்ல அங்க எங்க போறாங்கன்னா ராம்சேஸ்ல இருந்து சுக்கோத்துக்கு அவங்க போறாங்க. மேப்ல பார்க்கலாம். ஸோ ராம்சேஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சுக்கோத்துல வந்து அவங்க கால்நடை பிரயாணமாவே அவங்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராம்சேஸ் டு சுக்கோத் இது வந்து நீங்க அப்படியே நீங்க நான் வச்சுக்கலாம், ஒவ்வொரு இடமா கூட நீங்க அதை நான் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க தொடர்ந்து. இப்ப பாருங்க பார்வோனோட மனசு பாருங்க தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17 to 18. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் பாருங்க அவர் போக விட்டாரு. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின்
தேசம் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் ஒரு திட்டம் வைக்கிறார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவனோட திட்டத்தின்படிதான் என்ன ஆகுங்க நடக்கும். இப்ப என்ன விஷயம்னா, இவங்க எங்க போகணும்? தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் எது அப்படின்னு பார்க்கும்போது கானான் தேசம். எகிப்துல இருந்து கானான் தான் அவங்க என்ன பண்ணணும்னா போகலாம். டேரக்ட் பாருங்க, மேப்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா யோசேப்போட எலும்புகள் கூட எடுத்துட்டு ஏன்னா போறாங்க. யோசேப்போட விஷயமே தெரியும். என்னோட எலும்புக்கு நீ என்ன பண்ணுங்க, அந்த மக்பேலா அப்படிங்கிற கோயில கூட நீங்க போய் அதை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதனால எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு போறாங்க. பாருங்க மேப்ல பாருங்க, டைரக்டா வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா கானான் போயிருக்கலாம். பாருங்க, அந்த சுக்கோத்துல இருந்து எங்க போகலாம், அந்த பெலிஸ்தேர் பட்டணத்தின் மூலியமாக டைரக்டா வந்து எங்க போயிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கானான் போகலாம். சரிங்களா? ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இங்க சுக்கோத்துல இருந்து டைரக்டா கானான் கூட்டிட்டு போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆவிக்குரிய அர்த்தமா கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து போகும்போது தான் எகிப்தியர் என்ன ஆவாங்க, பின்தொடர மாட்டாங்க அப்படின்னு சொல்றது தேவனோட ஒரு திட்டம். இப்படியே நீங்க இந்த பிரயாணத்துல இப்படி போனான்னு வச்சுங்க, கண்டிப்பா வந்து பார்வோன் வந்து என்ன பண்ணிருப்பாரு, பின்தொடர்ந்து வந்து. ஏன்னா அது வந்து ஒரு லேண்டு, இது இவங்க வர்றது குதிரையில, கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா போய் பிடிச்சிருப்பாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் அது இல்லை அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். பாருங்க, இவங்க டைரக்டா போயிருந்தா கூட போயிருந்திருக்கலாம். ஆனா தேவன் அப்படி செய்யல அப்படிங்கறது கூட. ஏன் செய்யல அப்படின்னா, இந்த எகிப்தியர்கள் வந்து இவங்க வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் போதே எகிப்தியர் என்ன ஆயிரும், பேக் அடிச்சு போயிடணும் அப்படிங்கறதா தேவனுடைய ஒரு சித்தம். இன்னும் சொல்ல போனா அப்படி போயிருந்தா சீக்கிரம் பாருங்க அந்த மனசு மாறிட்டாங்க. முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா வசனம், பார்வோன் வந்து தொடர்ந்து பின்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிடிச்சி கொண்டு வந்து மறுபடியும் செங்கல் சூக்கிற வேலையை என்ன பண்ணியிருப்பாருன்னா கொடுத்துருப்பாரு. சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஆவிக்குரியாத்து சொல்ல போனா, இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து நாளைக்கே பரலோகம் போயிட முடியுமா? சரி, தேவன் வந்து அவருடைய திட்டத்துல ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி தான் என்ன வந்து வழி நடத்துவார் அப்படிங்கிறது கூட பாருங்க. அந்த பாடுகள் மத்தியில தான் தேவனை போய் என்ன பண்ண முடியும்னா நம்ம அதை தரிசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, டைரக்டா போயிருந்தா கூட போயிருக்கலாம். தேவனோட சித்தம் அது இல்ல. இவங்க சுக்கோத்துல இருந்து அடுத்து எங்க வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க வசனம் 13 அதிகாரம் 20 வசனம். யாத்திராகமம் 13 அதிகாரம் 20 வசனம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம். சோ அவங்க வர்றது எப்படி இருக்குன்னா, அப்படியே அந்த வனாந்தரத்தின் ஓரத்திலே என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பிரயாணப்பட்டு போய் எங்க இருக்காங்கன்னா ஏத்தாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டே பண்ணிடுறாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு மோசையை வழிநடத்திட்டு போயிருக்கணும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இத்தனை ஜனங்களை வழிநடத்தி கூட்டு போறதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாலுமே தேவனுடைய ஒரு ஞானம் இல்லைன்னா கண்டிப்பா மோசையினால என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா வழிநடத்தி இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்துலதான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனே வந்து அங்க இருக்கிற மாதிரி மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தை என்ன பண்றாருன்னா அங்க இந்த இடத்துல தான் கொடுக்குறாரு. நீங்க அந்த 21 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராம் 13-21 வசனத்துலதான் அங்க அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தை வந்து தேவன் என்ன பண்றாருன்னா அங்க கொடுக்குறார் அப்படிங்கறது கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஏத்தாம்ல தான் தேவன் கொடுக்குறார். இந்த அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இருந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனே வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத ஒரு பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு 14 அதிகாரம் என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப யார் பின்தொடர்ந்து வந்துடுறாங்க, எகிப்து அந்த பார்வோன் ராஜா அவனோட சேனைகள் என்ன பண்றாங்கன்னா பின்தொடர்ந்து அப்படியே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஒரு கூட்டத்தை பார்த்தோம், எங்களை வந்து சாகடிக்கிறதுக்கா வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் இதே கிடக்கல, அப்பவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட், எங்களை சாகடிக்கிறதுக்கு அவங்கள பார்த்தோன்னா பயந்துட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க அந்த எகிப்தியருடைய அந்த ஆக்ரோஷம் இருந்திருக்கு வேணும் பாருங்க. நாங்களாம் ஒண்ணுமே இல்லாத அவங்களுக்கு முன்னாடி, ஆனா தேவன் வழி நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லாம என்ன பண்றாங்கன்னா அவங்க நாங்க பாருங்க எங்களை சாகடிக்காக நீங்க இப்படி கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மோசே சொல்றாரு, தேவன் இப்ப பாரு எப்படி வழி நடத்துவார் அப்படிங்கிறது மட்டும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா அவர் சொல்லுவார். சொல்லும் போது நமக்கு நல்லாவே தெரியும், இவங்க மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, மோசே வந்து அந்த கோல் நீட்டுவார், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுங்க, செங்கடல் வந்து பிரியும். இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே மிராக்கிளா இருந்தாலும் கூட அதுல ஒரு சில சயின்டிபிக்கல் ரீசன்ஸ் வந்து எந்த விஷயத்தை செஞ்சாலுமே நம்ம சயின்டிபிக்கல் ரீசன் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு
அவரோட மிராக்கள் இருக்கு, கிறிஸ்துவோட மிராக்கள் இருக்கு. இருந்தாலுமே அந்த ஒரு சில சயின்டிபிக்கல் சொல்யூஷன்ஸ் கூட தான் என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்க, ஒரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து செய்யும் போது அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது எப்படி வந்தது அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா இந்த பாடத்துல கூட ஒரு 2-3 சயின்டிபிக்கல் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அதனாலதான் நான் இப்பவே முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த செங்கடல் பிறக்கிறது கூட ஒரு மிராக்கலா இருந்தாலும் கூட அது கூட தேவன் ஒரு பலத்தை கீழ்காற்றை கொண்டு வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஐஸ் கட்டி மாதிரி நிற்கும் பாத்தீங்களா, அப்படியே நிக்கிற மாதிரி பண்ணியிருந்திருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் அது தேவனுடைய வழி நடத்துதல் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவங்க போயிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுங்க, அந்த மேகஸ்தம்பம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்குது. ஆனா வந்து எகிப்தியரோட ஆர்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்க, ரொம்ப கருகுமலா இருக்கு. அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அந்த செங்கடலை அவங்க பிளக்க முடியல. ஸோ இதுதான் நீங்க பாருங்க, இந்த ஒரு மேப்ல கூட நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கோத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏத்தாம்ல வந்துடுறாங்க. இந்த பாருங்க இங்க இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கடல் வந்துருச்சு. இங்க பாருங்க தெரியுதுங்களா? இப்ப இதை கடந்துதான் எங்க பண்ண முடியும், இவங்க இந்த இடத்துக்கு வரணும். புரிஞ்சுங்களா? இப்ப தேவன் பாருங்க இந்த இடத்துல பாருங்க செங்கடலை கடந்து பாருங்க, இதுதான் வந்து கொஞ்சம் பாசிபிள் ரொம்ப கம்மியா இருக்கிற இடம், தண்ணி கம்மியா இருக்கிற இடம். நீங்க பாருங்க இந்த சுக்கோத்துல இருந்து பாருங்களேன், இந்த இடத்துலலாம் போயிட்டோம்னா எப்படி இருக்குங்க, தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுலபமா வந்து கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த செங்கடலை பிளந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாருன்னா வழி நடத்துறார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14:2-3. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும். சோ இது எல்லாமே தேவன் ஒவ்வொரு இடத்தை விட்டு ஒவ்வொரு இடம் போகும்போது தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல போகணும். பாருங்க ஒவ்வொரு விஷயமே தேவனோட கைடன்ஸ்ல தான் என்ன பண்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள் போறாங்க. பாருங்க இப்ப முதல் பார்த்தோம், ராம்சேஸ்ல இருந்து சுக்கோத் வந்தாங்க. சுக்கோத்துல இருந்து ஏத்தாம்ல இருந்து தேவன் என்ன சொல்றாருன்னா பாருங்க, நீங்க மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபுலோனும் ஈரோத் பள்ளத்தாக்குல நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. தொடர்ந்து வசனம் வாசிங்க. என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி தேவன் மோசே மூலியமா சொல்றாரு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்கியவர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவார். சோ என்ன ஒரு விஷயம்னா பாருங்க, இவங்க இதை கடந்து அவங்களால போகவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்வோன் என்ன பண்றாருன்னா அவருடைய மனசுல வச்சுக்கிறார். பாருங்க அப்படி இருந்தாலும் தேவன் என்ன பண்றாருன்னா பார்வோனோட கண்ணு முன்னாடியே இவங்களை எப்படி செங்கடல்ல இருந்து கடக்க வச்சார் அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமா பார்க்கணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு நபரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படும். அதனால நீங்க அப்படியே நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பார்வோனோட கண்ணு முன்னாடியே இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா மோசே மூலியமாக அந்த செங்கடலை கடந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்ப நம்ம மேப்ல கூட பார்க்கலாம் ஏத்தாம். சரிங்களா? இந்த ஏத்தாம் அப்படிங்கிற அந்த இடம், அதுக்கப்புறம் ஏத்தாம்ல தான் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அந்த மிக்தோல் அப்படிங்கிற இடம், ஆல்மோஸ்ட் பக்கம் தான். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு இடம் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க இந்த இடத்துல இருந்து அவங்க இப்ப அடுத்து என்ன பண்ணணுங்க, கடக்கணும். இப்ப கடக்கும் போதுதான் கடந்து வந்துட்டாங்க. பார்வோனோட ஆர்மி என்ன ஆயிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, 15ஆம் அதிகாரத்துல யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துல மோசே நல்லா பாட்டு பாடினாரு, இஸ்ரேல் ஜனங்களும் பாட்டு பண்ணாங்க. மீரியாம் வந்து அந்த தம்பூரை வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா பாருங்க எப்படி தேவன் நம்மளைய இந்த ஒரு செங்கடல்ல இருந்து வழி நடத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறார். உண்மையாலுமே அதான் அந்த வசனம் கூட சொல்றாங்க பாருங்க, நல்ல அருமையான ஒரு பாயிண்ட். பாருங்க வசனம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 10-11. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர். பாருங்க உம்முடைய இதுதான் இந்த வசனம் தான் நம்மளுக்கு சொல்லுது, உம்முடைய காற்றை. அப்ப தேவன் வந்து ஒரு பலத்தை கீழ்காற்றை கொடுத்தனாலதான் அங்க என்ன ஆச்சுன்னா அந்த செங்கடல் அப்படியே வந்து என்ன ஆச்சுங்க, அப்படியே கடந்து போகாம அப்படியே நின்றுந்தது அப்படிங்கிறது கூட நம்ம பாக்குறோம். கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல் அழிந்து போனார்கள். அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர். பாருங்க என்ன பாட்டெல்லாம் வருது பாருங்க. இந்த ஒரு நல்ல கடந்து வந்த உடனே அவங்களுக்கு பாருங்க என்ன கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் நாங்க எங்களை சாகடிக்கிறதுக்கா இங்க கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. தேவர்களில் உமக்கு ஒப்பான தேவன் யார் அப்படிங்கிற அளவுக்கு பாட்டு பாடுறாங்க. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார். இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தேவனுடைய வழிநடத்துதல் என்ன அப்படிங்கறதே. இப்பதான் அவங்க பாருங்க, ஒரு பலத்த ஒரு எகிப்திலிருந்து அந்த ஆர்மி தப்பிச்சுட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது.
அந்த ஒரு பீரியட்லேயே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த ஒரு ஜாதியாகவே இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்க, அவங்க அந்த பயந்துட்டு தான் கேட்குறாங்க, தேவனே நாங்கள் எங்களை சாகடிக்கிறதுக்காக தேவன் இங்கே கூப்பிட்டு வந்தார். அப்படின்னா அந்த பயத்தினால வர அந்த பயம், அதுக்கப்புறம் ஒரு கலக்கம், இந்த ஒரு விஷயத்தினால தான் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாருங்க எல்லா பிரயாணங்களையும் பாருங்க, அவங்க போன அந்த பிரயாணங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த அவங்க நினைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்னா இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம தெரிஞ்சதுதான். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனை குறித்து நல்லா துதிச்சு பாடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம் தொடர்ந்து. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். ஸோ நல்ல பாட்டெல்லாம் பாடிட்டு நல்லா சந்தோஷமா அவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இது போறதே வனாந்தர பிரயாணம். வனாந்தர பிரயாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லைங்க, தண்ணி அவங்களுக்கு வந்து 3 நாளா தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. தண்ணி வந்து ஏன்னா வனாந்தரத்தில் நம்மளுக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 நாள் போகிறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறப்பாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, தண்ணி கிடைக்கலனா முறுமுறுக்கிறவங்க. வசனம் வாசிங்க 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. பாருங்க, ரொம்ப ஒரு தாகமா இருக்கும்போது ஒரு உப்பு தண்ணியை நம்ம குடிச்சோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நம்ம கோவப்படக்கூடாது, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட்டாங்க. பாருங்க, நான் இவ்வளோ 3 நாள் நான் தண்ணி இல்லை, அப்படி நீங்கள் அதாவது சொன்ன தொட்டது வரைக்கும்லாம் கோவப்படுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்க இஸ்ரேல் ஜனங்களை தான் மோசே என்ன பண்ணணுங்க, வழியில் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான், சரிங்களா? அப்போ தேவன் வந்து இங்கே அவங்க யாரை பார்க்கணுன்னா தேவனை பார்க்கணும். அதுக்கப்புறம் மோசே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அவங்க கவனிக்கணும். உங்களோட ஃபுல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதான் இவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா இமீடியட்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில் பாருங்க, ஒரு உப்பு தண்ணி கிட்ட ஒரு மாரா அப்படிங்கிற இடம் எப்படி இருக்கு, அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா உப்பா இருக்கு. அது எப்படி அவங்க குடிக்க முடியும்? 3 நாளாக வந்து தண்ணி குடிக்கல, சரிங்க. திடீர்னு நம்மளை கடல் தண்ணியில் கொண்டு போய் விட்டு நீ தண்ணி குடிச்சுக்கணும் குடிக்குமா? ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது. பாருங்க, இதுக்கப்புறம் பாருங்க இந்த இடம் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க மாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. சரி, எங்கெங்க இடம் நம்ம பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நான் வச்சுங்க ராம்சேஸ், சுக்கோத்து, அப்புறம் சுக்கோத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தாம், அது ஆக்சுவலாக இங்கே இருக்கு ஏத்தாம், அதுக்கப்புறம் மிக்தோல், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்து வந்துடுறாங்க. கடந்து வரும்போது பாருங்க இங்கே தான் இருக்கு பாருங்க ஏத்தாம். ஸோ இங்கே வரும்போது மாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வர்றாங்க. இந்த இடம் எப்படி இருக்குன்னா தண்ணீர் என்ன பண்ண முடியாதுங்க, குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். அப்படின்னு பாருங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 3ஆவது இடத்துக்கும் 4ஆவது இடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ். அதனால தான் அவங்க 3 நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாணப்பட்டு அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ பாருங்க, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஏன் கசப்பாக இருக்கு, இது ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம சகோதரர்கள் தான், நம்மளோட பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு கருத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து கசப்பா இருக்கு இந்த தண்ணி அப்படின்னா ஒரு விஷயம் வரும்ல, கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுல ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த மாறால் இருக்கக்கூடிய தண்ணீர் ஏன் உப்பா இருக்குது, குடிக்க முடியாம இருக்குது அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சப்ளை இஸ் அண்டர்நீத் த Sinai desert which drains near the east and western coast. அதோட முக்கியமா அந்த தண்ணியில என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்ஸ் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? உப்பு நிறைந்ததே வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சல்ஃபேட்ஸ் நிறைந்த ஒரு அமிலங்கள் இருக்கிறதுனால அந்த மாறால் இருக்கக்கூடிய தண்ணீர் என்ன இருக்குன்னா கசப்பா இருக்குது. ஏன்னா செங்கடல் வேற இருக்கு இல்லைங்களா, செங்கடல் பக்கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருந்திருக்க வேணும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆர் பிட்டர் அண்ட் வென் இன்ஜெஸ்டட் இஸ் அ ஸ்ட்ராங் கத்தர்டிக்னா நம்ம இந்த பேதிக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மெடிசன் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குமாமா இந்த கத்தர்டிக்னா அதான் மீனிங், சரிங்களா? இந்த தண்ணி வந்து அந்த சல்ஃபேட்ஸ் நிறைஞ்சிருக்கனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதாவது ஒரு வயிற்றுப்போக்கு இல்லை ஏதோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு கூட அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஓகே சாரி, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி இட் இஸ் பிட்டர் பட் இட் இஸ் ஆல்சோ டீஹைட்ரேட்டிங். அந்த ஆல்ரெடி இவங்க 3 நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தண்ணிலாம் வந்திருக்காங்க, பாடி எப்படி இருக்கும், டீஹைட்ரேஷன்லாம் இருக்கும். திரும்ப அந்த டீஹைட்ரேட்டட் வாட்டர் குடிச்சாங்கன்னா என்ன ஆகும்,
திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாடி வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாயிரும். அதனால சொல்கிறார் லைஃப் த்ரெட்டனிங். இது எப்படி இருக்குன்னா லைஃப் த்ரெட்டனிங். அப்போனா உயிரே போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மர் ஹீட் வேறு இருக்குமாமா. இந்த தண்ணி குடிச்சா எப்படி இருக்குங்க? இன்னும் அந்த அதனால தான் அவங்க முறுமுறுக்குறாங்க. ஏன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்களே இங்கே வந்து சாகிற நிலைமையில் இருக்கிறோம், 3 நாளாக தண்ணி இல்லை, நீங்கள் இந்த ஒரு கசப்பான தண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி உயிர் வாழ்றது? அதனால தான் அந்த முறுமுறுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. இதை ஒரு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கூட பார்க்கலாம். அமிலங்கள், அதாவது சல்ஃபேட் அப்படிங்கிற அமிலம் நிறைந்தக்கூடிய ஒரு அந்த தண்ணீர் தான் வந்து மாறால் இருக்கக்கூடிய தண்ணீர். உடனே தேவன் சும்மா விட்டாருங்களா? இதே நீங்கள் குடிங்க அப்படின்னு சொன்னாரா? இவங்க பாருங்க, ஏன் தேவன் வந்து தண்ணி வந்து மழை பெய்ய வச்சு உங்களுக்கு தண்ணி கொடுத்துருப்பான்னு முடியாதுங்களா? தேவனால் நினைச்ச முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம் இல்லையா? ஏன் வந்து தேவன் இந்த ஒரு விஷயத்த செய்யறாருன்னா, எந்த அளவுக்கு இவங்க என் மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மோசே சொல்றதை கேட்கறாங்க, எந்த அளவுக்கு சோதனையில இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் ஒவ்வொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது முதற்கொண்டு தேவன் அவங்களுடைய மனநிலைமையை பார்க்கிறார். எந்த அளவுக்கு வந்து என்னை நம்புறாங்க, என்னை விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் தேவன் அது பார்க்கிறார் அப்படிங்கிறது கூட நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். பாருங்க, உடனே தேவன் வந்து இவங்க கேட்டதுனால சும்மா இல்லை, தேவன் உடனே என்ன பண்ணாருங்க, மோசேக்கு அங்கே ஒரு சொல்யூஷன் கொடுத்தார். பாருங்க, வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24 இருந்து 25 வசனம். 15ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுக்குறாங்க. நீங்க அந்த யாத்திராம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை முறுமுறுப்புட்டே இருக்குங்க அந்த அதிகாரங்கள் ஃபுல்லா. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணியிருக்காங்க? மோசேக்கு விரோதமான யாருக்கு விரோதமாக அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் நீங்க என்ன நினைச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் நீங்க வைக்காதீங்க, கூடவே நீங்களும் 3 நாள் நம்மளுக்கு தண்ணி இல்லைன்னா சும்மா இருக்குமா? அந்த நிலைமை நீங்க உங்களை கொண்டு போய் நிக்க வச்சு பாருங்க. அப்பதான் அதோட விஷயங்கள் தெரியும். விசுவாசம் இருந்தா தேவன் கண்டிப்பா வந்து அதான் சொல்லல, இந்த ஜீவன் இருந்தாலும் செத்தாலும் அது யாருக்கு தான்? தேவனுக்கு தான். அப்படிங்கிற ஒரு நிலைமை அளவுக்கு நம்மளை வந்து திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அப்படியே அந்த பிரயாணத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, உடனே தேவன் என்ன பண்றாரு பாருங்க. 25ஆம் வசனத்துல 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். பாருங்க, இந்த இடத்துல வசனம் வந்துருச்சுங்களா, அங்கே அவர்களை சோதித்து. அப்போ ஏன் தேவன் இந்த 3 நாள் அளவு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கல? இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு கசப்பான தண்ணி கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா தேவன் என்ன பண்றாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை சோதனை செய்யறாரு. அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத என்ன பண்றாருன்னா சோதிக்கிறார். சோதனையில ஜெயிச்சிட்டாங்களா தோத்துட்டாங்களா? சரி, ஓகே, மனசுல அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க, அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்றாருன்னா இங்க தேவன் மோசே வந்து தேவன்கிட்ட கேட்கிறார். தேவன் உடனே என்ன பண்றாருன்னா அந்த ஒரு இந்த கசப்பான தண்ணியை வந்து தித்திப்பா என்ன பண்றாருன்னா அவர் மாத்துறாரு. அதுக்கு அவர் மோசே செஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரத்தை எடுத்து என்ன பண்றாருன்னா அந்த தண்ணிக்குள்ள அவர் போடுறார். உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டா மாறிடுது அப்படிங்கிறது கூட, அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அப்படிங்கிறது. இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்க கசப்பு தண்ணி. இதை ஏன் இந்த மரத்தை போட சொன்னார்னா அந்த மரத்துல ஏதோ இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அந்த தண்ணி வந்து கசப்புல இருந்து தித்திப்பா மாறும். இதுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு சயின்டிபிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அங்க போட்ட அந்த ஒரு மரம் என்ன வகையை சார்ந்த ஒரு மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஷியா அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு மரத்தின் வகை. சரிங்களா? இந்த பிரெஷியா அப்படிங்கிற ஒரு வுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, நீங்க அது ஒரு பாயிண்ட்ல கூட நம்ம பார்க்கும்போது in which the wood fibers have been replaced by calcium. சரிங்களா? அந்த மரத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம்ங்கிற ஒரு அமிலம் என்ன இருக்குன்னா நிறைந்ததா இருக்குமா. அதுக்கப்புறம் சிமிலர் டு பெர்டிஃபைடு வுட் அப்படின்னாலே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இங்க இருக்கு பாருங்க, in which the wood fibers have been replaced by silica. கால்சியம், சிலிக்கா இதெல்லாமே வந்து தண்ணி அந்த கசப்பான தண்ணியில போட்டா சல்ஃபைடு என்ன பண்ணிருமோமா, உறிஞ்சி எடுத்துருமோ. அப்ப சல்ஃபைடு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், தண்ணி குடிக்கிற அளவுக்கு மாறிடும். இந்த மரத்துல இந்த ஒரு குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காமா. இந்த பெர்டிஃபைடு வுட் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஃப்ரம் த லாட்டின் ரூட் பெட்ரோ அப்படின்னாலே என்னதுங்க, கல்லு. யார் பேதருக்கு தான் என்னது இருக்குங்க, கல்லு அப்படின்னு சொல்லி நமக்கு பேர் பாக்குறோம். ஸோ பேதுரு, இப்ப இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டும். அதே மாதிரிதான் இந்த பெர்டிஃபைடு வுட்டுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்றாங்கன்னா இந்த பெட்ரோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா மரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருந்து கல்லா மாறுறதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா.
கல் ஸ்டேஜ் அளவுக்கு மாறும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மரத்தை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் போட்டிருக்காரு. சரிங்களா? அப்போ இங்கே போடும்போது சல்ஃபைடை வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு அமிலம் அது உள்ளே போட்ட உடனே அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சுங்க, குடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. இதுதான் வந்து சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ். இது நம்ம பிரதர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான். நம்ம உலகத்தாரிலிருந்து நம்ம இது ஒரு விஷயங்கள் போல நம்ம சகோதரர்கள் வந்து நல்லா ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு கருத்து அவங்க ஏற்புடையதாக நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். ஸோ எந்த விஷயம்ஸ் எல்லாம் அதில் மிராக்கள் இருக்கு, தேவனுடைய மிராக்கள் இருக்கு. பட் இருந்தாலும் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம விட்டுட்டு பார்க்க முடியாது. அதுலேயும் உள்ள ஒரு ஆழமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில சயின்டிஃபிக் யாரோ ஒரு கடவுளே நம்பாதவர்கள் யாரோ ஒரு விஷயத்தை கேட்கும்போது கூட இந்த சயின்டிஃபிக் சொல்யூஷன்ஸ் சொல்லும்போது என்ன ஆயிடுவாங்க, கண்டிப்பாக அவங்க நம்பிதான் ஆகணும். ஸோ எல்லா விஷயமே தேவன் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம விசுவாசித்து நம்ம இந்த ஒரு காரியங்களை போறோம். பாருங்க, தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. பாருங்க, தெளிவா சொல்றாரு. அங்கே ஒரு சில கட்டளைகளை என்ன பண்ணியிருக்காருன்னா, முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, தேவன் மோச மூலியமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பேச்சு நீங்க கேளுங்க, கேட்டீங்கன்னா நீங்க வந்து நல்லா ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்றாரு. அதே தான் தொடர்ந்து நீங்க சொல்றாரு. பாருங்க, வசனம் வாசிங்க. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. பாருங்க, நல்லா கவனிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அப்ப யார் சொல்றது மட்டும்தான் கேட்கணும், தேவன் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். அப்பனா மோசே சொல்றது மட்டும்தான் கேட்கணும். அடுத்தது, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து தேவன் விரும்புற மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்ததுங்க, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். சோ கொரோனா பயம் இருக்கா? இந்த வசனம் பார்த்தா கொரோனா பயம் இருக்கா? அதனாலதான் சொன்ன ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது நம்மளே என்ன பண்ணணுங்க, உள்ள வச்சுக்கணும், டிராவல் பண்ணிக்கணும். அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய பேச்சை கேட்டா என்ன இல்லைங்க, எந்த விதமான பாதிப்பும் வியாதி எதுவுமே வராது நம்மளுக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு, அவர் சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு, அவர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோ அதை மட்டும் கேட்டுட்டு போனா நம்மளுக்கு எந்த வியாதியும் வராது. ஆனா அப்படி கேட்கலைன்னா பாருங்க, இதே சொல்றா பாருங்க, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி. எகிப்தியர் அப்படின்னு பார்க்கும்போது உலகம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியாதிகளுடைய இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்மளும் எகிப்தியர் மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்ன வருங்க, வியாதி. அப்போனா வந்து எகிப்தியர் மாதிரி இருந்தால் தான் கொரோனா வருமா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. தேவன் மேலே முழு விசுவாசமாக வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சொல்யூஷன் அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்க சித்தமுள்ள இருக்காங்க. இங்கே இந்த இடத்துல முக்கியமாக யாரை விசுவாசிக்கணும், யாரை நம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை நம்ப வேண்டிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். நானே உன் பரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை அருமையா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த இடத்துல வழி நடத்தி கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது கூட பார்க்கிறோம். ஸோ இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, மாறா அப்படிங்கிற ஒரு இடம். இந்த மாறா இடம் எப்படி இருந்துச்சுங்க, மாறா இதான் சொல்லணும். மாறா இடம் கசப்பு இல்லை, மாறால இருக்கக்கூடிய தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பா இருந்துச்சு. என்ன எதனால கசப்புமா இருந்துச்சு, சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்றேன். சல்ஃபேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகமா அந்த தண்ணீர்ல இருந்ததுனால அது குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. உடனே மோசே தேவன் நோக்கி கேட்கிறாரு, தேவன் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறார். அந்த ஒரு மரத்தை எடுத்து என்ன பண்ணுன்னா நீ அந்த தண்ணியில போடுன்னு சொல்றாரு. அந்த மரம் எந்த வகையை சேர்ந்ததா கூட இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெஷியா அப்படிங்கிற ஒரு வகை. அதுல என்ன அமிலங்கள் இருந்துச்சுங்க, கால்சியம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி என்ன ஆச்சுங்க, குடிக்கிற தருவாய்க்கு அது மாறி இருக்கு அப்படிங்கறது கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னா 3 நாள் அவங்க தண்ணியே குடிக்கல. கண்டிப்பா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா குடிக்காம இருந்தா என்னதான் ஆகுங்க, ஜீவன் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்க, கரெக்டா தேவன் கொடுக்குறாரு. இந்த ஜீவன் போற ஒரு தருவாய்க்கு முன்னாடி தேவன் என்ன பண்றாரு, ஒரு அற்புதத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செய்யறாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நம்மளால உயிரே வாழ முடியாது, அடுத்த நாள் நம்மளுக்கு சாவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது கூட தேவன் என்ன பண்றாருன்னா அவரை நம்பி நம்ம இருந்தோம்னா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. அதே தான் நம்மளுக்கும் பாடம். இந்த இடத்துல ஒருபோதும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய விசுவாசத்தை நம்ம குறைச்சி என்ன பண்ணிருக்கூடாதுன்னா அதை மதிப்பிட்டு இருக்க கூட கூடாது அப்படிங்கிறது கூட ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேணும். ஸோ தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கால்நடை பிரயாணமாக இப்பதான் நம்ம வந்து பாடத்தோட எங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தோங்க,
பாடத்தோட டைட்டில் தாங்க. எகிப்திலிருந்து ஏலியும் வரை. ஆக்சுவலாக நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. இது அதான் அங்கே மேப்பில் போட்டிருக்கேன் பாருங்க. 6, 7, 8, 10 அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதேஸ்வர் நயா, அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க வந்து காணான்னு போகிறது. அப்புறம் இந்த பாடத்துக்கு நம்ம வந்து எதுலேருந்து எது வரைக்கும் மாத்திரம்தான் அவங்க பிரயாணத்தை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட ராம்சேஸ்லேருந்து இந்த ஏலியும் வரக்கூடிய அந்த ஒரு இடத்த மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாடத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்திருக்கிறோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு என்னதான் இருந்துச்சுங்க, சோதனை. இன்னும் சொல்ல போனால் பேப்டிஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன இருக்குங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு இதே ஒரு பொருளை வந்து இப்போயே நம்ம ஓப்பன் முடிஞ்ச அவ்வளோதான். அடுத்த பொருளுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அப்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோதனையும் நம்மளுக்கு இருக்கு. ஏன் தேவன் நம்மளுக்கு சோதனை கொடுக்குறாரு பாருங்க. ஏதாவது இடத்துல சோதனை இல்லாமல் இருந்துச்சான்னு பாருங்க. அவங்களுக்கு அங்கே செங்கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. பார்வோன் என்ன பண்ணான், துரத்திட்டு வந்தான். அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, பயந்து ஐயோ நம்ம ஜீவன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த சூழ்நிலை வந்துட்டாங்க. அடுத்து தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அடுத்து வரக்கூடிய இடமெல்லாம் பாருங்கன்னா இன்னும் என்ன சொல்லுவாங்க, இச்சைங்கிற பாருங்க என்னதுங்க, மாம்சம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதறுவாங்க. மண்ணா இல்லை அது பாருங்க. எல்லா இடத்துலையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டேஜாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா கூட்டிகிட்டு போகிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம ஏலியும் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு சூழ்நிலையுமே தேவன் மேலே இவங்களுக்கு என்ன இல்லைங்க, ஒரு விசுவாசம் இல்லை. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வாழ்க்கையில் கண்ணார நடந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு செங்கடல் அப்படியே இது கடந்தே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தேவன் கடக்க வச்சாருன்னா என்ன பண்ணுவாங்க, தொப்புன்னு அங்கேயே வந்துடும். அவங்க பாருங்க ஏன் அப்படின்னா அது ஒரு மிராக்கிள். அதனாலதான் அவங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க. அந்த யாத்திராம 15ஆம் அதிகாரத்து தேவருக்கு ஒப்பான தேவன் யார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டு வரதெல்லாம் அந்த ஒரு சந்தோஷத்தின் மிகுதினால வருது. அப்படியே பாருங்க தொடர்ந்து என்னாங்கன்னா அந்த பாட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏலியும் வராங்க. ஏலியும் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, வசனம் வாசிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த இடத்துல இருந்து நீங்கள் பாருங்க, ராம்சேஸ்லேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் கிட்டத்தட்ட இந்த ஆல்மோஸ்ட் வந்து அந்த செங்கடலில் ஒட்டியே நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ஏலியும் வராங்க. ஏலியும் எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்க நல்லா கவனிங்க. தண்ணியே குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு தேவன் தண்ணி கொடுத்து அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடம் எப்படி இருக்குங்க, இதை விட பயங்கரமா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, வசனம் வாசிங்க. வசனம் யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 27. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அங்க எப்பேற்பட்ட ஒரு இடம் பாருங்க, எப்படி இருக்குங்களா, 12 நீரூற்றுக்கலாம். தண்ணி தானே கேட்டீங்க, இந்தாங்க சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷயம் தான். அதே மாதிரிதான் நான் பார்த்தோம் இல்லைங்களா, காடை தானே கேட்டீங்க அப்படின்னு சொல்லப்படாருங்க, ஃபுல்லாக காடையே இறக்கலாரு. அப்போ தேவனுடைய ஒரு மகத்துவத்தை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கல. அப்புறம் நம்ம கேட்டதை விட அதிகமாகவே கொடுக்குறாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன கேட்டோம், கசப்பாக இருக்குன்னு தண்ணியை கேட்டோம். ஆனால் தேவன் என்ன பண்ணாருன்னா பாருங்க, 12 நீரூற்றுக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, அடுத்த அந்த சூழ்நிலையில் இதே நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம். இப்பேற்பட்ட ஒரு அப்படிதான் நம்ம கொண்டு போகணும். நம்ம தான் அங்கே இருக்கணும் அப்படிங்க நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் நினச்சிக்கணும். ஒன்றுமே இல்லைங்க, வேலை இல்லை, சம்பளம் இல்லை இப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு வச்சிங்களேன், அடுத்த ஒரே மாதத்தில் 1 லட்ச ரூபா ஒரு தேவன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் போட்டால் என்ன சொல்லுவோம், புலம்பி தள்ளியிருப்போம். அந்த போன மாதமாக அதுக்கு முன்னாடியோ திடீர்னு வந்தோன்னா என்ன பண்ணுவோம், நம்மளோட மனசு எப்படி இருக்கும். உதாரணத்துக்காக நான் சொன்னேன், நீங்கள் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா கூட்டிகிட்டு வராருங்கிறது நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேணும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள் 12 நீர் ரூட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குங்க, ஆனால் வனாந்தத்துலேருந்து தான் கிடைக்கும். இந்த பாம் ட்ரீஸ் பார்க்குறோம்ல, அந்த பேரிச்ச மரம் வகைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் அந்த எத்தனை பேரிச்ச மரங்கள் இருந்துச்சுங்களாமா, 70 பேரிச்ச மரம். ஏன்னா 70 மரம் தான் அத்தனை பேர்த்துக்கு என்ன பண்ண முடியும், அந்த சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ நல்லா பாருங்க, தேவனுடைய வழி நடத்துதல் உண்மையாலுமே அது ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருக்குது. மனுஷன் நினைக்கிற மாதிரி தேவனுடைய இந்த காரியங்கள் இருக்காது. அதை விட மேலையான தேவன் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார் அப்படிங்கிறதான் இந்த ஒரு பாடத்தில் நம்ம ஒரு நிழலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு நல்லாவே தெரியும், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அவர்களுக்கு அது என்னாச்சுங்க,
திஸ்ஸாக நடந்தது. நம்மளுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சரிப்பா இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த இடத்துல நம்மளை இப்போ நம்ம டிராவல் பண்ண போறோம். எங்கிருந்து டிராவல் பண்ண போறோம்? எகிப்துல இருந்து ஏலிம் வரை டிராவல் பண்ணோம். இதே இஸ்ரேல் ஜனங்களின் சைடு பாருங்க, எகிப்துல இருந்து ஏலிம் வரை டிராவல் பண்ணும்போது எத்தனை முறுமுறுப்புகள் இருந்தது? நம்ம முறுமுறுக்கிறோமா? வந்து அவரோட மனதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேளை முறுமுறுத்தால் இம்மிடியேட்டா என்ன பண்ணிக்கணும்? மனசை மாற்றிக்கணும். இந்த பாடமே வந்து பார்த்தீங்கன்னா மனசை மாற்றிக்கிறதுக்கு உண்டான பாடம் தான். சரிங்களா? ஆக்சுவலாக மனசு எப்போ மாறி இருக்கணும்? பேப்டிசமே மாறி இருக்கணும். தொடர்ந்து நம்ம அந்த முறுமுறுப்போட காரியங்கள் இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி தான் நம்மளுக்கும். சரிங்களா? ஸோ ஒரு விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ எகிப்து அப்படின்னால நல்லாவே தெரியும் நம்ம என்னதுங்க, உலகம் அப்படிங்கிறது நம்ம அடையாள பாஷையில் சொல்ல போனால் எகிப்து அப்படிங்கிறது உலகம். ஸோ உலகத்திலிருந்து தான் நம்ம எங்கே போக வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரமக்கான இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு என்ன பண்ணணும்னா போக வேண்டியது இருக்குது. நம்ம ஆக்சுவலாக கானான் வரைக்கும் போகணும். நல்லா கவனிங்க, எகிப்துலேருந்து கானான் வரைக்கும் போகணும். நம்ம இந்த 5 இடத்துலயே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போதான் ஒவ்வொரு விஷயங்களாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ போக வேண்டிய ஒரு விஷயம் எவ்வளோ இருக்குங்கிறது கூட இதெல்லாம் நீங்கள் கடந்துட்டீங்களா? அப்படி கடந்துட்டீங்க ஓகே, எங்கே போயிருக்கலாம்? கிட்டத்தட்ட காதேஸ் பண்ணையாங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கலாம். இல்லை கடக்கல அப்படின்னா செங்கடலுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சுற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே பாருங்க, இந்த இடத்துல பார்வோனுங்கிறது யாரு? நல்லா தெரியும், சாத்தான். சாத்தான் சீக்கிரம் போக விட்டுருவானா அவனுடைய பிடியிலேருந்து? தேவன் தானே, அவர் கூப்பிட்ட நீங்கள் போய்க்கிங்கப்பா அப்படி சொல்லி விட்டுருவாரா? விடவே மாட்டான். கடைசி வரைக்கும் அது பேப்டிசம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் சோதனை தான். அவங்க என்ன பண்ணாங்க? பார்வோனோட ஆர்மி என்ன பண்ணாங்க? செங்கடல் வரைக்கும் வந்துட்டாங்க. இவன் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா பார்வோன்னு? அப்படியே போவாங்க, போகிற மாதிரி போவாங்க, உடனே என்ன பண்ணிடுவாங்க? நம்ம மனசுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு எப்படி அந்த பார்வனுக்குள்ளே அந்த மனசு இருந்த மாதிரி சாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட சேர விடாமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கான். அப்போ நல்லா கவனிக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் பார்வோன் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பல. அதே போல இந்த இடத்துல சாத்தான் அவ்வளோ சீக்கிரம் தேவனுடைய பிள்ளைகளை தேவன்கிட்ட போகிறதுக்கு நெருங்குவதற்கு விடமாட்டான் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் நல்லா தெளிவாக இருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மனது குருடானதானே சொன்னாங்க, எங்க சாகரக்கா எங்களை இங்க கூட்டு வந்தீங்க இப்படி கேட்டாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு எது நன்மையினே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத அளவுக்கு டோட்டலாக சாத்தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டான். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதை கடக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கடலை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தெளிவாக சொல்கிறார். இது நீங்கள் நான் வச்சுச்சிங்கிறார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இதே அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு முன்னாடி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வருவார். சொல்லிட்டு வந்துட்டு நீங்க அந்த மாதிரி ஆயிராதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா அவர் சொல்லுவார். பாருங்க வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் எது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்ப இவரே நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா தெளிவா சொல்லிட்டாரு. அங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடலை பிளந்தது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்ட்டார். அப்போ நல்லா கவனிக்கலாம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் அந்த தேவனோட பிள்ளைகள் யாரை முதல் கடந்து வரணும்னா சாத்தானை என்ன பண்ணணுங்க? உலகத்தையும் அதை வெறுத்துட்டு வரணும். உடனே சாத்தானை என்ன பண்ண மாட்டான்? விடமாட்டான். சரிங்களா? அப்போ கடைசியில அதாவது கிறிஸ்து சொல்ற பிதா ஒருத்தர் ஈர்த்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வாரான் அப்படிங்கிற ஒரு அந்த வசனத்துக்கு ஏற்ப யாரெல்லாம் தேவன் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையான நிலைமைக்கு மாற்றாரோ அவங்க எல்லாம் தேவன் என்ன பண்ணிடுவாருங்க? எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் கடக்க வர செஞ்சிருவாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கே செங்கடலை கடந்து வராங்க. வழி நடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசே வழி நடத்திட்டு வரார். ஸோ இது நம்மளுக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சு நம்ம வரோம். ஜெயிச்சு வந்த உடனே இமீடியட்டா நம்மளுக்கு முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கக்கூடிய ஒரு காரியம். அதுக்கு அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா ஒப்புமை ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுக்கிறோம். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க? பயந்து அதுக்கு முன்னாடியே போயிருந்தவர் கூட இருந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லாரும் கடந்தாங்களாங்கிறது நம்மளுக்கு ப்ரூஃப் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே போகிறவங்க
சில பேர் இருக்கிறாங்க. அப்படியே கடந்து வந்தாலும் முறுமுறுப்பு இந்த காரியத்தில் உடனே போகிறவங்களும் அந்த ஸ்டேஜில் போகிறவங்களும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஃபில்ட்ரேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபில்ட்ரேஷன் தான் கடைசியில் எதில் போய் நிறுத்துது அப்படின்னா 1,40,000 பேரில் போய் நிறுத்துது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த ஒரு ஞானஸ்தானம் பேப்டிசம். அப்போ என்ன பண்ணுறாங்க? உடனே கடந்த உடனே என்ன பண்ணாங்க? பாட்டெல்லாம் பாடினாங்க இல்லையா? மறந்துட்டோமா? ஸோ ஆரம்ப வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? ஞானஸ்தானம் எடுத்து வந்ததுக்கப்புறம் அடடா உலகத்தில் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருங்க அப்படி ஆச்சரியவிதமாக சாட்சியெல்லாம் சொல்லுவோம். சகோதரிகள் யாராவது சொல்லுவோம், நான் என்னோட பழைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சுங்க, தேவன் வந்து என்னை அற்புதமாக அவருடைய சத்தியங்களை எல்லாம் கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா ஸோ பண்ணிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையாக இருக்குது. அது ஆரம்ப காலம். ஸோ த ஏர்லி பேப்டிசம் லைஃப் வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா அப்போ எந்த பாடுகளுமே என்னாகுதுங்க அவ்வளோ சீக்கிரம் வராது. அதாவது பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி, பிறந்த குழந்தைக்கு யாராவது பாடுகள் கொடுப்பாங்களா? சரிங்களா? அதான் பாருங்க, அண்ட் வில் பி சிங்கிங் அண்ட் பிரைசிங் காட். அதான் உங்களுடைய தேவர்களில் தேவர் ஒப்பானவர் யார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பயங்கர ஜீலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கோம். அப்படியே சில பாருங்க தோய்வுகள் வரும். இந்த 3 நாள் தண்ணி கிடைக்கல, 2 நாள் சத்தியம் கிடைக்கல அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏதோ ஒரு பாடுகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல இப்போ எப்போ ஞானஸ்நானம் எடுத்து வரோமோ அப்போதுந்தே நம்மளுக்கு என்ன இருக்குங்க, பாடுகள் நிறைந்ததுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்முடைய தேவன் நம்மளுக்கு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பாருங்க, அப்படி வந்தாலும் கூட ஒரு சிலர் பாருங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்லா கேட்டு ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, எடுத்து நல்லா சந்தோஷப்பட்டு இருப்பாங்களாமா. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால், பாருங்க, தங்களுக்குள்ளே வேர். என்ன வேர்? கிறிஸ்து தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர். அந்த வேர் இல்லாத உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் பாருங்க, கொஞ்ச காலம் மாத்திரம் தான். பாருங்க நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்ன ஆயிடுறாங்க, ஒரு வாரத்துல ஒரு மாசம் கொஞ்சம் சொற்ப நாட்களே என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மயக்கத்தினால ஏதோ ஒரு அந்த வேர் சரியா பிடிக்காதனால என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப உலகத்துக்குள்ளேயே போயிடுறாங்க. இந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்லி கிறிஸ்து அங்கே அவர் உண்மைகளால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. பாருங்க, அடுத்த தொடர்ந்து வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. சோதனை காலம். இந்த சோதனை யார் கொடுக்கறதுங்க? இந்த சோதனை யார் கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் இமிடியேட்டா வந்து தேவன் வந்து சாத்தான்கிட்ட யாரும் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. நல்லா கவனிங்க. ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பார். தேவனுடைய சித்தமே அதுதான். உடனே போய் ஒரு சோதனைக்குள்ள போனா அவன் மனநிலைமை என்ன ஆயிரும்? தேவன் கொடுக்குற சோதனையே யாருனாலே தாங்கிக்க முடியலையே, இந்த மாதிரி இருக்கவங்க தாங்கிக்க முடியலையே, சாத்தான் கொடுக்குற சோதனையில் எப்படி அவங்க ஜெயிச்சு வருவாங்க? ரொம்ப வீக்னஸ். இதுலயே அவங்க அவுட்டு. தேவன் கொடுக்குற சோதனையே தாங்க முடியல. இப்போ யோசிச்சு பாருங்க. நல்லா தெரியும், தேவன் வந்து பார்த்தீங்கன்னா சோதனை கொடுப்பாரு, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை என்ன பண்றாருங்க கொடுக்குறாரு. அதுக்கே அவங்க தாங்க முடியல. அதனாலதான் பாருங்க அந்த வேர் இதை நான் பார்க்குறோம்ல, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, சிறுநறியும் குளிநறியும் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறவங்க சிறுநறியும் குளிரும் நீங்க உங்களை பிடியுங்கள் அப்படிம்பார். அப்போ இந்த ஏதோ ஒரு யாரோட பேச்சினாலேயோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினாலேயோ என்ன ஆயிடுறாங்கன்னா அந்த வேர் வந்து சரியா பிடிக்காம, கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு வேர் கூட பிடிக்காம என்ன பண்ணிடுறாங்கன்னா தொடர்ந்து போயிடுறாங்க. இந்த ஸ்டேஜ்ல போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நம்ம இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும்னா நம்ம திங்க் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். அப்படிங்கிற என்ன சோதனை வந்தாலுமே நமக்கு தேவன் தான், கிறிஸ்து தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காரியம். பாருங்க, அது பீரியடே பாருங்க, இது எப்படி இருக்காமா, சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் பாருங்க. அடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் தேவன் வந்து ஆரம்பத்துல இல்ல ஒரு அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல எல்லாம் ரொம்ப கடினமான சோதனை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அப்பவும் இல்லை, எப்பயுமே தேவன் நம்மளுக்கு என்ன பண்றது இல்லைங்க, கடினமான சோதனை கொடுக்கறதே இல்லை. இது முதல்ல நம்ம உண்மையாலுமே நம்ம தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது கேட்குறது என்ன ப்ரேயர் தன்மை என்னுடைய ஒரு விஷயத்தில் நான் கேட்குறேன்னா, தேவனே நீங்க கொடுக்குற சோதனை என்ன, சாத்தான் கொடுக்குற சோதனை என்ன, இது எப்படி நான் புரிஞ்சு கொள்றதுங்கிற ஒரு ஒரு பரிசுத்தாவே எனக்கு கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இதுல தான் விழுந்து போயிடுறாங்க. இது சாத்தான் கொடுக்குற சோதனையா தேவன் கொடுக்குற சோதனையாங்கிறத என்ன பண்ண முடியலன்னா வகையறுத்து பிரிக்கவே முடியல. அப்ப ஏன் வகையறுத்து பிரிக்க முடியலன்னா அவர் மேல ஒரு விசுவாசம், இன்னும் சொல்ல போனா அவருடைய சத்தியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அதிக ஈடுபாடு இல்லாதனாலதான் சீக்கிரம் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில போறாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு, வேற சோதனை உங்களுக்கு என்ன இல்லைங்க, தேவன்
பாருங்க, மனுஷருக்கு நேடுகிற ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு சோதனை வருமோ அதை தான் தேவன் கொடுப்பார் அப்படிங்கிறார். தொடர்ந்து வசனம் வாசிங்க. வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். முதல் தேவன் வந்து சோதனை தாங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை கொடுப்பாராமா. அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணுவாராமா, அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உண்டான தேவனுடைய அந்த வழி நடத்துதல் தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இங்கே அப்போஸ்தலனை போல் தெளிவாக என்ன பண்ணுறாருன்னா சொல்றார். ஸோ அடுத்த ஒரு காரியம் இப்போ வந்து பார்க்கும்போது பாருங்க, அடுத்த வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திரம் 15:23. இந்த முறுமுறுப்பு குணலட்சணம், இந்த முறுமுறுப்பு குணலட்சணம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலே விசுவாசம் இல்லைன்னா வரும், இல்லை தேவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வரும். உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, அது சொல்ல போனால் உலகத்தின் அதிக ஈடுபாடுகள் இருந்தால் வரும். சொல்லப்போனால் சுயத்தின் அந்த மாம்சம் வந்து கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வாயின் வார்த்தைகளாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகும். தேவனையே வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலை மாறிடும் அப்படிங்கிற பார்க்கணும். பாரு 24ஆம் வசனம் வாசிங்க தொடர்ந்து. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். அவ்வளோ ஒரு செங்கடலை பிளக்க வச்ச தேவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு தேவன் திராணி இல்லையா? அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லையா இவங்களுக்கு? அதான் அந்த பாயிண்ட். பாருங்க, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, எப்படி பாருங்க, புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர்னு சொல்றோம், எல்லாரும் ஏகமா கேட்டாங்கன்னா மோசே என்ன பண்ணுவாரு? உடனே அவர் தேவன்கிட்ட தான் கேட்பார். அதான் பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ பாருங்க, இப்போ இந்த மாதிரி முறுமுறுப்பான ஒரு காரியங்கள் பாரு, சபையில கூட ஒரு சபைகளை வேறு எல்லாம் பார்க்கணும். இப்போதான் புதுசாக ஞானசாமி எடுத்து வந்திருப்பாங்க, ஒருத்தர் என்ன கண்டுக்கல, யாரும் என்கிட்ட பேசலை, அப்படி இதெல்லாமே ஒரு டெஸ்டிங் தான், டெஸ்டிங் பீரியட் தான். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட இருதயத்தை நம்ம சுயத்தின் ஆவை வந்து விட்டுருக்கணும் அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா, தேவன் தான் அந்த இடத்துல ஒரு டெஸ்டிங் கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா எப்பார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையிலுமே நமக்கு அப்படின்னு வரும்போது எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, முறுமுறுக்கவோ சலப்படையவோ கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பாருங்க, இதனால தான் நம்மளுடைய ஸ்தேவான் அவர் இறக்கும் போது சொல்றாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படியாதவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்தசேதனம் பெறாதவர்களே. சோ மாம்சத்தின்படி நீங்க விருத்தசேதனம் ஆயிருக்கீங்க, ஆனா இருதயங்களிலும் செவிகளிலும் உங்களுக்கு என்ன இல்லைங்க, விருத்தசேதனம் இல்ல. உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். எப்பொழுது உங்களோட வேலையை என்னன்னா, எப்பொழுதும் என்ன பண்றதுங்க, பரிசுத்தாவிக்கு விரோதமாய் இருக்கிறது, எதிர்த்து நிற்கிறது. இது அப்படியே நம்மளுக்கு கொண்டு வரலாம். எப்போ பார்த்தாலும் சபைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை சகோதரர் மத்தியில் கிளர்ச்சி உண்டாக்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு மனசு நமக்குள்ள இருக்குதா? எப்போ பார்த்தாலுமே தேவனுடைய பரிசுத்தாவிக்கு விரோதமாக இருக்கிறோமா? இதுதான் நம்மளுடைய டெஸ்டிங். இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணணும் பாருங்க. இதெல்லாம் கடந்து வந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையுமே டெஸ்ட் இருக்குங்க. தேவன் அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு எப்படிதான் இருக்குன்னா ஒரு பாடமாக தான் இருக்கு. நம்மளும் கடந்து தான் வந்தாகணும். எகிப்துலேருந்து எங்கே போய் ஆகணுங்க, கானான் போய் தான் ஆகணும். அப்போ எல்லா இடத்தையும் என்ன பண்ணி தான் ஆகணும், எல்லா டெஸ்ட்லையும் வச்சு ஜெயிச்சு தான் வர முடியும். அவ்வளோ லேஸில் வந்து ஜெயிச்சு அவ்வளோ சீக்கிரம் வந்து வர முடியாது. முன்னே விஷயம் நம்மளால ஒன்றும் முடியாது, தேவன் அப்படின்னு சொல்லி போனோம்னா எடுத்து வைக்கும் போதே தேவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனசோட ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற மனசோட போனோம்னா கண்டிப்பாக தேவனே என்ன பண்ணிடுவாருங்க. எப்படி அந்த லோத்தை வந்து சோதம் குமாரிலேருந்து அந்த தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க, அப்படியே எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட எப்பேற்பட்ட ஒரு மரணமே ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட தேவன் சித்தமாக இருந்தால் தேவன் என்ன பண்ணுவார்னா நம்மளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இதெல்லாமே நம்ம விசுவாசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ பாருங்க, எந்த சூழ்நிலையுமே பரிசுத்தாவினா யார் கொடுத்தது தான் அது வசனமே நம்மள இருக்கு. குமாரனுக்கு வந்து அவர் மதிச்ச அந்த ஒரு பாயிண்ட் கிடையாது. எதுக்கு நீங்க எதிர்த்து நிற்க கூடாதுங்க, தேவனுடைய பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா இருக்கு வசனங்கள்லாம். அப்போ ஆனா அது தேவன் கிட்ட இருந்து வருது. அப்போ இந்த இடத்துல பரிசுத்தாவி எதிர்த்தோம் அப்படின்னாலே யாரை எதிர்க்கிற மாதிரினா தேவனை எதிர்க்கிற மாதிரி. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், எந்த சூழ்நிலையிலுமே எதிர்க்கக்கூடாத ஒரு மனநிலைமை நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது வந்து எங்க வந்தாங்க, மாராக்கு வந்தாங்க. மாறா தண்ணி எப்படி இருந்ததுங்க, குடிக்கத்தகாததாக அது இருந்தது அப்படிங்கிறது, அதாவது முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ பாருங்க, அந்த தண்ணீர்
தண்ணீர் குடிக்க முடியல. அதனால உடனே மோசேகிட்ட கேட்குறாங்க. மோசே என்ன பண்றாருன்னா தேவன்கிட்ட கேட்டு அந்த ஒரு மரத்தை எடுத்து என்ன தேவன் சொல்றார், மரத்தை நீ எடுத்து என்ன பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில போட்ட உடனே அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா தித்திப்பா மாறினது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த வாட்டர் ஆஃப் மாரா, தி பிட்டர்னஸ். அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓல்டு லா காவனன்ட். ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தண்ணியை குடிச்சிருந்தா அவங்க என்ன பண்ண முடியும், ஏதாவது கடந்து வந்துருக்க முடியுமா, அதாவது பரலோகம் வரைக்கும் போய முடியுமா அவங்களால, இல்லை கானான் வரைக்கும் போயிட முடியுமா, ஓல்டு லா காவனன்ட். அதனால அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக சொல்லலாம் கிறிஸ்துவ தவிர யாருனாலும் என்ன பண்ண முடியாதுங்க, அதையே நிறைவேற்ற முடியாது. ஸோ த பிட்டர் இது வந்து அப்படின்னா இது கசப்பா இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கொடுக்கும்போது தேவன் வந்துச்சுன்னா அது கசப்பு கிடையாது. இவங்களால என்ன பண்ண முடியலைங்க, அது கீழ்ப்படிய முடியாதனால அவங்களுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்குது. இப்போ ஒரு விஷயம் எப்படி நான் கசப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், ஒரு விஷயம் தெரியும்னா எப்படி கசப்புனா இன்னும் சொல்ல போனா இது என்னால் பண்ண முடியல, என்னால் செய்ய முடியல அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம ஒரு டெப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுவோம்னா நம்ம திங்கிங் போயிடும். ஏன் கசப்பாக இருந்துச்சுன்னா இந்த லாக் ஆவன்ட்டு அவங்க அப்படிதான் பார்த்துருக்குறாங்க. கசப்பு அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. சரிங்களா? ஸோ அதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அடுத்தது இந்த அங்கே மத்தியஸ்தர் வேலை யார் பார்த்துருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மோசே. அது வந்து ஓல்டு லா காமனன்ட்டுக்கு மோசே, நியாயப்பிரமாணத்துக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்க அந்த இடத்துல நல்லா கவனிக்கலாம். மோசே வந்து என்ன பண்ணாருங்க, ஒரு மரத்தை எடுத்து என்ன பண்ணாருங்க போட்டார். இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே என்ன பண்ணாருங்க கொடுத்தாரு. இதுதான் அந்த ஒரு விஷயம். அப்போ உடனே அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சுங்க, தித்திப்பாக மாறினது. அப்படி இப்போ இந்த நியூ கவர்னட்டோடைய அதாவது அன்பின் பிரமாணத்தோட மீடியேட்டர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எங்கேயாவது முறுமுறுக்கிறோமா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணா, பிரெக்கிஷியா அப்படிங்கிற உட்டை எடுத்து போட்டாரு. உடனே தண்ணி என்ன ஆயிடுச்சுங்க, தித்திப்பா மாறிடுச்சு. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரத்தெல்லாம் எடுத்து போடலைங்க. என்ன பண்ணாருங்க, அவரையே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்னாலே தெரியும், ஜனங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஜனங்களுக்காக பாருங்க அவங்களோட தண்ணீர் அவங்களுடைய வாழ்க்கை தித்திப்பா இருக்கணுங்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் என்ன இருக்கிறாருங்க அந்த இடத்துல பலியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்க நியாயப்பிரமாணத்தையும் பார்க்கலாம், அன்பின் பிரமாணத்தையும் பார்க்கலாம். அங்க மோசே ஒரு மரத்தை எடுத்து போட்டாரு. சரிங்களா? ஆனால் மோசேவே அங்கே அவர் கொடுக்கல, மரத்தை தான் எடுத்து போட்டார். ஆனால் அப்படியே நம்ம இங்கே அது நம்மளுடைய வாழ்க்கையை தித்திப்பாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் பாருங்க. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் அன்பின் பிரமாணத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான் வந்து அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறையா வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. அதில் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதான் அவருடைய முதல் வரியில. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க அந்த கிளை பாருங்க அந்த மரத்தை தான் எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மோசையை போட்டார். அப்ப இங்க அது எது அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்காக என்ன பண்றாருன்னா அந்த கசப்பை மாற்றி தித்திப்பாக என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். பாருங்க இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பாருங்க நியாயப்பிரமாணம் எப்பவுமே இப்படிதான் இருந்ததுங்க, கசப்பாவே இருந்தது. அந்த கசப்பை தித்திப்பா மாத்துவதற்கு கிறிஸ்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவனையே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுல தான் தேவன் எப்படி பாருங்க மரத்திலே நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப இவர் அந்த எதுக்கு அடையாளமாகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையே நமக்கு தித்திப்பா ஆகுங்கிறதுக்காக அவருடைய வாழ்க்கையை அவர் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப பாருங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த தித்திப்போட இந்த தித்திப்பு எப்படி இருக்குங்க, அதாவது பாவத்திலேயே இருந்தோம், திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு அந்த கசப்பு போய் ஒரு 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 இனிப்பான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது எப்படி இருக்குங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்போ இந்த ஒரு சந்தோஷத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாருங்க அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய முதலாம் வருகையில் வரும்போது அந்த சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்க, அந்த கசப்பை தித்திப்பாக மாற்றுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அவர் சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே போல தண்ணீர் குடிச்சிட்டு எப்படி இருந்தாங்க, 3 நாளா தண்ணி இல்லை, அதுக்கப்புறம் அவங்க தண்ணி கேட்டிருப்பாங்களா, நல்லா திருப்தியாக இருப்பாங்க. அடுத்த இடத்துல எப்படிதான் கூப்பிட்டு போறாருங்க,
வற்றாத ஒரு இடத்துக்கு தான் ஏலியமுக்கு என்ன பண்றாங்க, வற்றாத ஒரு இடத்துக்கு தான் கூட்டு போறாங்க. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவங்க என்ன இருக்காதுங்க, ஒரு காலும் தாகம் உண்டாது. 3 நாளா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி. பாருங்க எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கோம் சத்தியம். டெய்லி தண்ணி கொடுத்துட்டு இருக்காரா இல்லையா? அளவில்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறார். முதல்ல 3 நாள் தான் இருந்துச்சுங்க, சரிங்களா? திங்கள், செவ்வாய், வெள்ளி. இப்போ டெய்லி என்ன பண்ணிருக்காருங்க, சரிங்களா? அப்போ இது பாருங்க, என்ன சொல்ல போனா வற்றாத ஒரு தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தேவன் கிறிஸ்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதான் பாருங்க, ஒரு காலம் என்ன ஆகாதுங்க, தாகமே உண்டாகாது. தாகம் இல்லாம தானே இருக்கும். அப்போ கரெக்டா, தாகம் இல்லாம தானே இருக்கிறோம். ஓகே, பாருங்க அடுத்த ஏலிம் வராங்க. ஏலிம்ல இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கணக்கு தான். 12 நீரூற்றுக்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 70 பேரிச்சை மரங்கள். பாருங்க அந்த கசப்பான அந்த தண்ணியை வந்து தித்திப்பாக கிறிஸ்து நம்மளுக்காக மாற்றி என்ன பண்றாருன்னா நல்லா அதை குடிப்பதற்கு தினந்தோறும் நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா வாய்ப்பு கொடுக்குறாரு. கிறிஸ்து மாத்திரமல்ல, அடுத்த வந்து அவருடைய சீடர்கள் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த புஸ்தகம் புதிய ஏற்பாடு எழுதினா நம்மளுக்கு என்ன இல்லைங்க, எப்படி கிறிஸ்து கூட போய் சேர்றதுன்னே நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும். பாருங்க அதான் பாருங்க ஏலிம் வராங்க. இங்க 12 நீரூற்றுக்கள், அதுக்கப்புறம் 70 பேரிச்சு. 12 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வேதமானவர்களை நமக்கு அது பரிச்சயப்பட்ட ஒரு எண் தான். என்னதுங்க, யாருங்க, 12 அப்போஸ்தலர்கள். அது போக பாருங்க அடுத்தது என்னங்க, 70 பேரிச்சை மரங்களாம். ஸோ இவங்க எல்லாருமே யாரை சப்போர்ட் பண்றாங்கன்னு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேல் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க சப்போர்ட் பண்றாங்க. எந்த விதத்துல அப்படிங்கிறத பாருங்க. இந்த பேரிச்சை மரங்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விருத்தி ஆக்குதல். விருத்தி ஆக்குதல் என்னதுங்க, ஒரு 10 பேர் இருக்கும் அப்படின்னா அடுத்தது என்ன பண்றதுங்க, சத்தியம் தொடர்ந்து என்ன ஆயிட்டே இருக்குங்க, ஸ்ப்ரெட் ஆயிட்டு. அதான் த காஸ்பல் ஒர்க் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இந்த விருத்தியான வேலையை தான் யார் செஞ்சது, அப்போஸ்தலர்களும் சீசர்களும் செஞ்சாங்க. பாருங்க வசனங்கள் வாசிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த 12 நீரூற்றுகள் யாரை அடையாளப்படுத்துது என்றால் அப்போஸ்தலர்களை 12 அப்போஸ்தலர்களை அதை அடையாளப்படுத்துது. 70 பேரிச்சை மரங்கள் யாரை அடையாளப்படுத்துதுன்னா 70 சீசர்களை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை அடையாளப்படுத்துது. பாருங்க வசனம் வாசிக்கலாம் ஒவ்வொன்னா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம். சோ பாருங்க அந்த 12 நீரூற்றுக்கள் யாரை அடையாளப்படுத்துதுன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களை என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. இவங்க கிட்ட போனா எப்படி இருக்குங்க, கிறிஸ்துவ கிட்ட இருந்து வந்தாங்க டைரக்டா. இவங்க கொடுத்த அந்த சத்தியங்களை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்போ தினந்தோறும் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நிருபங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குங்க, நமக்கு அவங்க டைரக்டா நம்ம கூட வந்து பேசுற மாதிரி இருதயத்துக்குள்ளே டைரக்டா போற மாதிரி இருக்கு. அதான் அந்த ஒரு பவர், தேவனுடைய வசனத்துக்கு உண்டான ஒரு பவர், அப்போஸ்தலர்களுக்கு உண்டான பவர். அதான் கிறிஸ்து அங்க கொடுத்திருக்கிறார். பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். நல்ல கவனிங்க, உங்களை, அதாவது அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது சொல்றாரு 12 பேராகிய உங்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யாரை ஏற்றுக்கொள்றவங்க, என்னை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஆட்டோமேட்டிக்கா யாரை ஏற்றுக்கொள்ற மாதிரி, தேவனை ஏற்றுக்கொள்ற மாதிரி. அப்படியே அந்த ஆர்டர் பாருங்க. அப்போ இந்த அப்போஸ்தலருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருடைய போதனை ஏற்றுக்கொள்றது இல்லைங்க. அதாவது அப்போஸ்தலர்கள் சொன்னது தவறு, அவங்களுடைய பாயிண்ட் எல்லாம் அப்படி இல்லை, நம்ம போய் ஒரு வியாக்கணங்கள்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அவங்களோட வசனத்துக்கு, அதெல்லாம் வந்து கூடாதுங்கிற. அதாவது நல்லா கவனிங்க, அவர்கள்ட்ட இருந்து வந்த அந்த வார்த்தைகளை நம்ம ஒரு குறை கூறவோ இல்லை ஏதோ ஒரு தூசிக்கிறோம், அந்த ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சா யாரையே செய்யற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ செய்யற மாதிரி. கிறிஸ்துவ செஞ்சா ஆட்டோமேட்டிக்காக யாரை செஞ்ச மாதிரினா தேவனையே செஞ்ச மாதிரி. ஸோ இது எல்லா இடத்துலையும் நம்மளை செக் பண்ணிட்டே வரோம். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா தப்பிச்சோம், சரிங்களா? இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த இடத்துல என்ன ஆயிரும், அவர்கிட்ட நம்ம அப்போ எங்கே போய் எங்கள் காதேஸ்வரனை போய் அங்கே போய் பரமகானான்னு வேற போகிறது, இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்க என்னை ஏற்றுக்கொள்கிறான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யோவானோட நிருபத்தில் கூட நிறைய பேர் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவானுடைய அந்த அப்போஸ்தலன் யோவானுடைய வார்த்தையா என்ன பண்ணலீங்க, அங்கே கேட்கல அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கணும். அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்களோ அது கண்ண மூடிட்டு என்ன பண்ணிடணுங்க, அது கேட்டணும். ஏன்னா அது கிறிஸ்துவ கிட்ட இருந்து வரக்கூடிய சத்தியங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நம்ம நல்லா தெரியும் யூதாஸ் காரியத்து கிடையாது, அதுக்கு யார் தான், நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 12 நீரூற்றுக்கள் இவங்க தான். எப்படி கிறிஸ்து வற்றாத ஒரு தண்ணி,
அதாவது ஜீவன் கொடுத்துட்டே இருக்கிறாரோ அதே போல இவங்களும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது 70 பேரை என்ன பண்றாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூஸ் பண்றாரு. வசனம் வாசிக்கலாம். அதான் அந்த 70 பேரிச்சை மரங்கள் விருத்தியாக்குதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, வசனம் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து. இந்த எவைகளுக்கு பின்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு 3 சீசர்கள் வருவாங்க. நான் ஆகிறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா ஒரு சீசர் வந்து கேட்பாரு. என்ன கேட்பாருங்க, 3 பேர் கேட்பாங்க இல்லைங்களா. அந்த இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாவை நான் போய் என்ன பண்றேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கேட்பாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து கேட்பாரு, நான் உண்மை பின்பற்றி வரேன் அப்படிம்பாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, நரிகளுக்கு குழிகளும் இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் இல்லை அப்படின்னா உடனே அந்த சீசர் என்ன பண்ணிடுவாரோ போயிடுவாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது கேட்பார், நான் வந்து பாத்தீங்கன்னா என் தகப்பனை வந்து நான் அடக்கம் பண்ணிட்டு நான் வரேன் அப்படிம்பார். அப்புறம் அதுவும் வந்து மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிம்பார். அப்ப சீசரா வரணும் அப்படின்னா இந்த கேட்டகரி எல்லாம் கடந்து தான் வந்திருக்கும். நல்லா கவனிக்கலாம். அப்போ கிறிஸ்துவோட சீசர்களாக வந்தா அடுத்து 3ஆவது வந்து இப்போ என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்ச காலம் நான் என்னோட குடும்பத்துக்கு கூட போய் என்ன பண்ணிட்டு வரேன், நல்லா வந்து இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே கிறிஸ்து என்ன பண்ணி ஒத்துக்குவாரா? இல்லை. அப்போ எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது யாரு இவங்கெல்லாம் வந்து தங்களையே தியாகம், தங்களோட தேவையான எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வரவங்க தான் சீசர்கள். அப்போ அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும்னா, நம்மளும் அந்த மாதிரி மாறிடணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்மளுக்கு இருக்கும். பாருங்க, வசனம் வாசிங்க. இப்போ வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். நல்லா கவனிங்க. கிறிஸ்து போறதுக்கு முன்னாடி யார் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறது அந்த ஊழியத்தின் விஷயத்துக்கு, ஸ்ப்ரெட்டிங் தி காஸ்பல். அது யார் உதவியா இருந்தாங்கன்னா இந்த 70 பேர். பாருங்க, 2 பேராக. ஏன் 2 பேராக? 70 பேர் அட் அ டைம்ல போய் அனுப்பிச்சுட்டுருக்கலாம் இல்லையா? இது கூட ஒரு ஆவிக்குரிய விளக்கங்கள் இருக்கு, நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ 2 பேரை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலா பண்ண 70 பேர் செலக்ட் பண்றாரு. அதுல 2 பேரை என்ன பண்றாருன்னா அனுப்புறாரு. இதுதான் நம்மளுடைய 7ஆம் தூதன் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பாருங்க வசனம் வாசிக்கலாம். பாருங்க வசனம் அவர் எழுதின கருத்தை வாசிக்கலாம். As the 12 apostles correspond to the 12 tribes of Israel. இது எப்படி எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மோசேயோட கூட வரும்போது 12 கோத்திரத்தார் தான் என்ன பண்ணாங்க, கோத்திரத்தாருடைய தலைவர்கள் அங்க என்ன பண்ணாங்கன்னா மார்ச் பண்ணிட்டு அங்க வந்திருக்க வேணும். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, இது யாரை அடையாளப்படுத்துறாங்கன்னா 12 அப்போஸ்தலரை அடையாளப்படுத்துறாங்க. அதே போல மோசே 70 மூப்பர்களை என்ன பண்ணாருங்க, அவரு தேர்ந்தெடுத்தார். அந்த ஒரு விஷயத்தை கூட இந்த இடத்துல பாருங்க, மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இங்க பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு கூட அந்த ஒரு விருத்தி ஆக்குவதற்கு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 70 பேர்த்தை என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது கூட நம்ம 70 elders of Israel appointed by Moses அதுக்கு ஒப்புமையாக இருக்குது அப்படிங்கிற. ஏன் 2 பேரை அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கூட ஒரு 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 விஷயத்த சொல்றாரு நம்முடைய சகோதரர். என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஃபார் மியூச்சுவல் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்னஸ். நம்ம தனியா இருந்து சத்தியத்தின்படி வாழ்றதற்கும் ஒரு சபையா இருந்து ஒரு குடும்பமா இருந்து சத்தியத்துல வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? அதனால சொல்றேன், ஒரு பாரத்தை ஒரு சுமக்கிறது. அப்புறம் பாருங்க, நான் எதை தப்பு செஞ்சா இன்னொரு சகோதரர் எனக்கு புத்தி சொல்றது, அதே மாதிரி அந்த சகோதரர் எதா நம்ம யாரோ ஒருத்தர் என்ன பண்றோம் புத்தி சொல்றது. அப்போ ஏன் வந்து ஒரு ஒரு ஐக்கியத்தை இந்த ஏன் 2 பேரா பாருங்க, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட இன்னொரு சகோதரர் என்ன பண்ணிருப்பாருங்க, அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா பாருங்க. இப்போ கூட பப்ளிக் மீட்டிங் போறதுனால உடனே என்ன பண்ணிடுறோம், சகோதரர்கள் என்ன பண்ணிருக்கோம்னா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பயந்தோ இதுக்காகவோ இல்லை, இது கிறிஸ்து முதலே என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கட்டளையாகவே கொடுத்துருக்காரு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு போதனைக்குள்ளாக நீ வளரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மூத்த சகோதரர் என்ன பண்ணாருன்னா சொல்றாரு, ஃபார் மியூச்சுவல் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வென் டு ஒர்க் டுகெதர் ஃபார் ஈச் இஸ் குவிக் டு பிளான். ரொம்ப துரிதமாக என்ன பண்ணிடலாம்னா அந்த தேவனுடைய பரிசுத்தாவி இருக்கிறதுனால உடனே என்ன பண்ணிடலாம்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நம்ம வரலாம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்னா போதகம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்ல கூட என்ன பண்ண பாருங்க, as advanced missionaries நம்ம சொல்றாரு டு proclaim the kingdom of God. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தை குறிதான சத்தியங்களை நம்ம வந்து சொல்லணும். இதுக்காக தான் அந்த 2 பேரா அவர் என்ன பண்றாருன்னா அவர் பிரிச்சு அனுப்புறார் அப்படிங்கிறத நம்ம சகோதரர் சொல்றார். தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். அதே பாயிண்ட், உங்களுக்கு சீசர்கள்லாம் 70 பேர் நம்ம வச்சுக்கலாம். அப்போஸ்தலர் யாருன்னா அது 12 பேர். அப்போ அங்க அந்த ஏலியம்ல பார்த்தோம் இல்லைங்களா, 12 நீரூற்றுக்கள் 70 பேரிச்சை மரங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து வசனம் வாசிங்க. உங்களை அசட்டை
பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். இதுலதான் யாரெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கு, லூக்கா இவங்கெல்லாம் டைரக்ட் அப்போஸ்தலர்களா 12 பேர்த்துல ஒருத்தர்களா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. அப்போ இவங்கெல்லாம் பாருங்க ஸ்தேவான் எழுதி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அப்போ இவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீசர்கள் தான். வெறும் 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, கூடவே கிறிஸ்து கூட ஊழி செஞ்ச நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபமான கிளாஸ்ல கூட நான் பார்த்தோம் இல்லைங்களா, யாக்கோபு, யூதா இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்து கூட அந்த 70 பேர்ல ஒருத்தவங்களா கூட என்ன பண்ணியிருக்கலாம்னா இருந்திருக்க வேணும் அப்படிங்கிறது கூட நான் பார்க்கலாம். அப்போ அவங்க கொடுத்த சத்தியம்லாம் சத்தியம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. அப்போ 12 பேர் அப்புறம் பிளஸ் 70 பேர் அப்படிங்கிறதா இந்த இடத்துல பார்க்குறோம். அதான் ஏலிம். தொடர்ந்து வசனம் வாசிங்க. என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை பாருங்க எப்படி அந்த 12 பேர்த்துக்கு சொன்னாரோ அதே தான் யாருக்கு சொல்றாருன்னா இது 70 பேர்த்துக்கு சொல்றாரு. தொடர்ந்து வசனம் வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திருப்பி வந்து ஸோ இது அந்த 70 பேரை நம்ம அடையாளப்படுத்துதுன்னு பார்க்குறோம். ஸோ கடைசியாக 2-3 வசனங்கள் பார்த்துட்டு இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம முடிக்கலாம். எதுக்காக தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு பாடத்தை இன்னைக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்க உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் தெளிவாக சொல்றாரு, நீங்க மோசே சொல்றதான் கேட்கணும், வேற யார் சொல்றது என்ன பண்ணக்கூடாதுங்க, கேட்கக்கூடாது. முன்னாடியே சொல்லிட்டாரு தேவன். அந்த நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்கும்போது சரி, அந்த வழி நடத்துங்க கூட சரி, எப்படி அந்த காணனை வேவு பார்த்த கூட விஷயத்துல கூட 10 பேர் சொல்றது என்ன பண்ணிட்டாங்க, கேட்டாங்க. ஆனா 2 பேர் சொல்றத அவங்க கேட்கல. அப்போ நல்லா கவனிச்சுக்கலாம், யாருடைய வழிநடத்துதல், தேவனுடைய வழிநடத்தல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கேட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா தேவன் கிட்ட போய் அதை சேர்த்தோம். இல்ல தேவன் வழிநடத்து இல்லாத ஏதோ ஒரு இன்னும் இந்த இடத்துல சொல்ல போனா கள்ள தீர்க்கதரிசின்னு தான் சொல்லுது. அப்படி சொல்றவங்க பேச்சை நம்ம கேட்டு போயிட்டோம்னா தேவன் கூட போக முடியாது அப்படிங்கிறப்ப தொடர்ந்து வசனம் வாசிங்க. இந்த ஒரே நிமிஷம், இந்த இடத்துல தேவன் டெஸ்ட் பண்றாரு, யார் சொல்றதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றாரு. இப்போ வசனம் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்து நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ. பாருங்க தேவன் டெஸ்ட் பண்றாரு, அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இன்னும் சொல்ல போனா பைபிள் வசனம் அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி நடக்கிறீங்களா, இல்ல ஏதோ ஒரு சகோதர ஃபாலோ பண்ணி நடக்கிறீங்களா அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பைபிள் ஃபாலோ பண்ணி அதுன்னு சொல்ல போனா தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய சத்திய வசனத்தை ஃபாலோ பண்ணோம்னா அதை டெஸ்ட் பண்றாரு தேவன். இந்த இடத்துல கூட டெஸ்டிங் இருக்கு. இந்த டெஸ்டிங்ல கூட நிறைய பேர் என்ன ஆயிருப்பாங்க, அவங்க தோத்துருப்பாங்க அப்படிங்கிறது கூட நாம பாக்குறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம், தேவன் டெஸ்ட் பண்றதுக்காக தான் இத்தனை விஷயங்களும் சோதனைகளையும் நம்மளுக்கு கொடுக்குறார் அப்படிங்கறத பாக்குறோம். பாருங்க இதுல உண்மையாலுமே ஞானி தான். வசனம் சொல்றாரு பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். என்ன சொல்றாருன்னா, என்ன புரிஞ்சுங்களா, தேவன் ஏன் சோதிக்கிறாருன்னா நம்மளை நாமே நிதானிக்கிறோமா, எதுக்குன்னா இப்ப மிருகங்கள் மாதிரி இருக்கிறோமா, நம்ம குணலட்சணங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாத்துங்க. பாருங்க திருவிழயத்துல இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாரு. வசனம் வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். திருவிவிலியம் மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க, நல்லா கவனிங்க. அந்த ரெட்ல போட்டிருக்கிறது நல்லா கவனிங்க. இப்ப நம்ம பாருங்க நம்மளோட கிரிகள் பாருங்க, இந்த இடத்துல நல்லா நம்ம சத்தியத்தின்படி நம்ம நல்லா வளர்றோம், பேசுறோம். இதே உலகத்துல போய் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை நாமே அறியாம என்ன பண்ணிடுறோங்க, கோவப்படுறோம். அப்போதான் யோசிப்போம், என்னடா இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம காமிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி திங்க் இருக்கோமா இல்லைங்களா? அப்படி திங்க் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு விஷயம் அதான் சொல்ற பாருங்க, என்று எனக்குள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஞானி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஏன் சோதிக்கிறாருன்னா உங்களுடைய கிரிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட், மிருகம் மாதிரி இருக்குதா மனுஷன் மாதிரி இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே தேவன் என்ன பண்றாருன்னா சில சோதனைகளை கொடுப்பார். அதை சொல்லுவோம் இல்லைங்களா, பழைய மனுஷன் எட்டி பார்க்கறது இந்த விஷயத்துல தான். ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வரும்போது நல்லா என்ன இருக்கணும், அமைதியா இருக்கணும். அதுக்கு இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணிட்டோம்னா யார் மாதிரிங்க, இப்போ இந்த மிருகங்கள்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஏதோ ஒரு மிருகமாக நம்ம இருப்போம். அதான் சொல்றாரு, கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார். எதுக்குன்னா நம்மளுடைய மனநிலைமை மிருகங்கள் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அடுத்து பாருங்க, கடைசியா இந்த ஒரு வசனத்துக்கு கூட வாசிச்சு நம்ம முடிக்கலாம். பாருங்க யாக்கோபு சொல்றாரு பாருங்க, எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒரு சின்னதா இருக்கும், என்னை சோதிச்சுட்டே இருக்காருங்க, அது வாக்குலயே அப்படியே வாக்குலயே அப்படியே வந்துருது அறியாமலே.
அதான் சொல்றாரு தெளிவா. பாருங்க வசனம் வாசிங்க. யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் எதுக்கு எடுத்தாலும் நான் தேவனால் சோதிக்கப்படுறேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? தேவன் அப்படியே முரண்பாடா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அங்க வந்து தேவன் வந்து சோதனை கொடுக்குறாரு, தேவன் சோதனை கொடுத்து அதை தப்பித்துக் கொள்ளுக்குண்டான பொக்கையும் கொடுக்குறாருங்கிறாரு. ஆனா இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் சோதிக்கிறவர் இல்லை அப்படிங்கிற. அப்புறம் என்ன இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சு இந்த இடத்துல யாக்கோபோட சொல்ல வந்த கருத்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோதனை நம்மளுக்கு வந்து தேவன் வந்து அதிகமா நம்மளுக்கு என்ன பண்ண போறது இல்லைன்னா சோதனை கொடுக்க போறது இல்லை. அப்படியே சோதனை கொடுத்தாலுமே அதுக்குண்டான ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்குறது. அதனால எதுக்கு எடுத்தாலும் நீங்க என்ன சொல்லாதீங்க. இந்த மாதிரி ஒரு இது சொல்ல போனா இப்ப நம்ம கடன் இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு தேவனா நம்மளுக்கு கடன் வாங்க சொன்னாரு, தேவனா இது வந்து சோதனைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இது சோதனை அது சோதனைன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம்னா திங்க் பண்ணி பார்த்துக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஒரு சோதனையே கிடையாது அப்படிங்கிறத திங்க் பண்ணணும் அப்படிங்கறதான் இங்க யாக்கோபோட கருத்து. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஏலிம் வரைக்கும் வர்றதுக்குள்ளே எத்தனை தடவை தேவட்ட முறுமுறுத்தாங்க, எத்தனை தடவை பேசினாங்க பாருங்க. நம்மளோட நிலைமை ஏதாவது இடத்துல தேவனுக்கு நம்ம சோதனை என்ன சொல்ல போனா சோதனையிலிருந்து நம்ம எப்படி தப்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற இல்ல தப்பிக்க கூடுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்றோம்னா விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த ஒரு பாடம் பாருங்க, எகிப்திலிருந்து ஏலிம் நம்ம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கானான் வரைக்கும் போலீங்க, எது வரைக்கும் இருக்கணும், ஏலியம் வரைக்கும் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை தித்திப்பாக்கி இருக்கிறாரு. அவர் மாத்திரமல்ல, கிறிஸ்து மூலியமாக வந்த அந்த அப்போஸ்தலர் 12 பேரும் எழுதுறாங்க. எப்படி அந்த ஏலியும் போனா அது எப்படி இருந்ததுங்க, நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்து அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் சீசர்கள் எழுதின இந்த ஒரு புஸ்தகத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மன நிறைவு இருக்கு. இன்னும் சொல்ல போனா துரிதமாக தேவன் கூட போய் சேர்த்துவதற்கும் இதுதான் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படிங்கிறது கூட இந்த எகிப்திலிருந்து ஏலியும் வரைக்கும் இருக்கிறதான இந்த ஒரு பாடத்தை தேவன் நம்மளுக்கு நீ கொடுத்திருக்கார். ஸோ ஆகவே பொறுமையோட கேட்ட உங்கள் அண்ணன் கூட தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் டைசன் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுடைய வனாந்தர பிரயாணத்தில் ஒரு பகுதி மட்டும் எகிப்திலிருந்து ஏலிம் வரைக்கும் போன ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதில் நடந்த சம்பவங்கள், அதில் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறத சொன்னார். இது வந்து எத்தனை தடவை நம்ம படித்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் தேவனை எந்த அளவுக்கு கோவப்படுத்தியிருப்போம். அதே சமயத்தில் அவங்க தேவனுக்கு பிரியமா ஒரு தடவை நடக்கிறப்ப தேவன் அவங்களுக்கு எவ்வளோ கிருபைகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய, நம்முடைய பிரயாணத்தில் தேவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மிகப்பெரிய அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அவங்க செஞ்ச தப்பை நம்ம செஞ்சிடக்கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து மற்றவங்க மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவர் கோட் பண்ணுற ஒரே ஒரு வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வனாந்தர பிரயாணம் தான். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளையும் நம்ம வாங்கிக்கலாம். அவங்க செஞ்ச தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக என்ற ஒரு வாழ்த்தோட சப்ஜெக்ட் முடிக்கலாம். அடுத்து இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக அன்பு சகோதரர் பிபின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள். யூதா 3ஆம் வசனம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இதனுடைய விளக்கம்: சில நேரங்களில் சத்தியத்தை குறித்து வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாய் பெருமை பாராட்டாமல் சத்தியத்தின்படி அடக்கமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுத்த இந்த விசுவாசத்தின் மேல் பொறுமை கொள்ளவோ பொறாமை கொள்ளவோ கூடாது. இவற்றுக்கு காரணம் சுயநலமே. எனது கருத்துதான் சிறந்தது என்று எண்ணம் எப்பொழுதும் எழக்கூடாது. சொந்த கருத்துகளுக்கு இடம் தரக்கூடாது.
தேவன் கொள்ளக்கூடிய வழியை சத்தியம் என போதிக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வமே மிகுதியாக இருக்க வேண்டும். நாக்கை அடக்கி ஆள வேண்டுமே தவிர அதன் இஷ்டத்திற்கு விட்டுவிடக்கூடாது. நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும். சகோதர சிநேகத்துடனும் அன்புடனும் சாந்த குணத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் எல்லா சாந்த குணத்துடனும் நடந்து கொண்டோமானால் கோபம், வெறுப்பு, பகை, சச்சரவுகள் தோன்றாது. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் எல்லா முயற்சிகளையும் கொள்ளுவது மட்டுமல்ல, அதற்காக விசேஷ வண்ணமாக ஜெபிக்கவும் வேண்டும். ஆமென். இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சோர் பால் பாண்டியன் அவர்கள் ஏறெடுக்கக்கூடியதாக கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பின்பு அறிவிப்புகளை நாம் கேட்போம். நாம் யாவரும் எழுந்து ஜெபிப்போம். வானாதி வானங்கள் வீழ்ச்சியோடு பூமியில் உள்ள மண்மக்களை எங்கள் கண்ணுக்கு பார்த்து நித்தமும் எங்களை வழிநடத்தி வருவதான மீதேவரில் கடந்து போன காலம் முழுவதும் எங்களை கிருபியால் கண்மணி போல நிறுத்தி எல்லா விதமான நாசங்களுக்கும் எங்களை தப்பிவித்து இந்த மட்டும் நடத்தின அந்த மேலான கிருபிகளுக்காக நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட உங்களுடைய உன்னதமான சத்தியத்தை பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதற்காக கூட எங்களுடைய இரட்சகர் வழியாக நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம் சாமி. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர்தாமை எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். உங்களுடைய சத்தியத்தின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கும்படியான ஒரு கிருபையை தர வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முறுமுறுப்புகள், சச்சரவுகள் எல்லாவற்றையும் ஓரத்தில் இருந்து போட்டுவிட்டு நீர் தரக்கூடிய சத்தியத்துக்கு நேராக நாங்கள் வாழ நீர்தாமை கிருபை தர வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் செய்த சகல விதமான குற்றங்களையும் மன்னித்து உம்முடைய குமாரன் மூலமாக நீர் தரக்கூடிய அந்த விசேஷ கிருபைகளுக்குள்ளாக நாங்கள் வழிநடந்து உம்முடைய பேரை நாங்கள் இந்த பூமியில் நிலைநாட்ட நீர்தாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த யாவற்றையும் இந்த வேளையிலும் எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் மனமுத்தின் ராஜ்யமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அமரவும். இன்றைய நாளுக்கு உண்டான அறிவிப்புகள். தினமும் அறிவிப்புகள் கேட்பதனால விசேஷமாக இந்த அறிவிப்புகளும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்முடைய வேத பாடங்கள் நாளை மாலை சரியாக 7:15 ஆரம்பிக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த சத்தியத்தை கேட்டு பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலம் கடைசி, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ போயிட்டு இருக்கிற நிலைமை எப்படி இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். என்னதான் மூடி மறைச்சாலும் உண்மை வெளியே வந்துட்டு தான் இருக்குது எப்பொழுதுமே. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், தேவன் இது நம்ம கொடுத்துருக்கிற ஒரு விசேஷமான கிருபை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க. கேட்ட கிளாஸஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கேட்ட கிளாஸில் என்ன கேட்குறோமோ அந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்கும்போது அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு மீண்டும் நாளை மாலை நாம் 7:15 அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம்.